வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களே, நம் அனைவரோடும் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீகமான சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வளம் தரும் பஞ்சபூதங்கள், நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்ற டாபிக்ல இறையாசிரியர்கள் இருவரும் பேச இன்றைக்கு நாம தலைப்பெடுத்திருக்கோம். மகரிஷி அவங்க கிட்ட ஒரு அன்பர் இந்த பஞ்சபூத நவரதமும் மகரிஷி அவங்க ஆரம்ப காலத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு அன்பர் மகரிஷி கிட்ட சுவாமிஜி, நான் ஜாதகம் பார்த்தேன். அப்படி ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நீங்கள் 3 வருஷம்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மகரிஷி சுவாமிஜி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மகரிஷி அவங்க, அப்படியா, பரவாயில்லையே, உங்களுக்காவது 3 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்களே, எங்களுக்கெல்லாம் அது கூட இல்லையே அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி இப்போ ஜாதகம் என்பது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அவரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருந்தாராம். அப்புறம் மகிழ்ச்சி அவங்க இதை சொல்லிட்டு சொன்னாங்களாம், நீங்க தொடர்ந்து பஞ்சபூத நவரதமும் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம். அப்புறம் அவர் ரொம்ப நாள் நல்ல ஆரோக்கியமா இருந்தாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, இப்போ வளம் தரும் பஞ்சபூதங்கள் அப்படின்னா, இப்ப பஞ்சபூதங்களை நாம தமிழ்ல என்னென்ன அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே போல வடமொழியில பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னா, பஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். இப்ப பூதம் அப்படின்னா, நம்மள சின்ன வயசுல எல்லாம் அம்மா பயமுறுத்துவாங்கல்ல, பூதம் வருது பூதம் வருதுன்னு. அப்ப பூதம்னா மிக பெரியது, சக்தி. அது ஒரு சக்தின்னு சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த 5 மிகப்பெரிய சக்தி தான் இந்த பஞ்சபூதங்கள். 5 மிகப்பெரிய சக்தி தான் இந்த பஞ்சபூதங்கள், 5 பூதங்களும். இந்த 5ல் மிகப்பெரிய சக்தியில, இந்த 5 மிகப்பெரிய சக்தியில எந்த ஒண்ணு குறைஞ்சாலும் சரி, உயிரினங்கள் வாழவே முடியாது. இந்த 5ம் சரியா இருந்தாதான் நம்ம உயிரினங்களாகட்டும், நம்ம மனிதர்களாகட்டும் வாழ முடியும். அப்ப இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் உயிரினங்கள் வரவே முடியாது, தோன்றவும் முடியாது, வாழவும் முடியாது. அதனாலதான் பஞ்சபூதங்களை இறைவனாகவே மதித்தாங்க நம்முடைய முன்னோர்கள். மேலும் இறைவனே பாத்தீங்களா, யார் பஞ்சபூதங்களா இறைவனே தான் பஞ்சபூதங்களாக மலர்ந்து வந்துள்ளோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல எல்லா சக்தியுமே அடக்கமா இருக்குது. இந்த பஞ்சபூதங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். நம்ம ஒரு 40-45 வயதை கடந்தவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். நம்ம கடிதம் எழுதும்போதுன்னு மட்டும் இல்ல, மற்ற எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம இப்ப எழுதுற பழக்கமே இல்லாம போயிடுச்சு இல்லையா? போன் வந்ததுல இருந்து நாம நிறைய எழுதுவோம் அப்பெல்லாம். மளிகை சீட்டு எழுதுறது, ஒரு பொங்கலுக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல நாளுக்கு எது எழுதுனாலும் அங்க ஒரு பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஆரம்பம் செய்வோம். அப்ப அந்த பிள்ளையார் சுழி போடுறது அப்படின்றது பஞ்சபூதத்தை வணங்குவதுதான். இந்த பஞ்சபூத வழிபாடு அப்படின்றது பஞ்சபூதங்களையும் வழிபட்டு வணங்கி அதனோட நம்ம சமநிலை காக்கணும். அந்த சமநிலை காத்து இயற்கை தானே, இறைவனே தானே பஞ்சபூதங்களா வந்தான். அப்போ அதனோடு இணைந்து வாழணும். நம்ம எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் இல்லையா? இயற்கை அனைத்துமே, எல்லாமே இயற்கை வளங்கள் அனைத்தும் பஞ்சபூதங்கள் தான். அப்ப அதனோட இணைந்து வாழ்வதற்கான ஒரு வழிபாட்டை தான் அவங்க ஒரு விஞ்ஞான, அது ஒவ்வொரு வழிபாட்டையும் போய் பார்த்தாலும் அது விஞ்ஞான ரீதியாக இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்ததுமே வாசல் தெளித்து கோலம் போடுறோம் இல்லையா? அப்ப கோலம் போடுறதுக்கு நிறைய பேர் அவங்கவுங்க நம்மளே போடுவோம், சில பேர் வேலைக்கு ஆள் வச்சுப்பாங்க. ஆனா அந்த யார் நம்ம காலையில எழுந்து அந்த பூமிய அதை சுத்தம் செய்து நீர் தெளித்து அந்த கோலம் போடுவது வணங்குவது மாதிரிதான். அப்ப இதுதான் உண்மையான பூமி பூஜை அப்படின்னு சொல்றாங்க.
அதே போல ஒரு விவசாயம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்பாக ஒரு இந்த பஞ்சபூதங்களை வணங்கி தான் அவங்க எந்த ஒரு அ அந்த விவசாயத்துல எந்த ஒரு அந்த விதைக்கிறதோ, அம் அந்த இதுவெல்லாம் செய்யறது, உழவு செய்யறது, நடவு செய்யறது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிள்ளையார் பிடித்து வழிபடுவாங்க. அப்போ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் இருக்கும், மஞ்சத்தூள் இல்லன்னா சாணம். அதுல பிள்ளையார் பிடிச்சு வச்சு, இது வந்து மண் வழிபாடு. அப்ப அங்க வந்து ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி வைப்பாங்க. அப்ப நீர வணங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீபம் காட்டுவாங்க, ஆராதனை. இது வந்து நெருப்பு வழிபாடு. அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏத்தி வச்சாங்கன்னா, அது காற்றுல போய் வாசம் நம்மளுக்கு மனம் பரப்பும். அது காற்ற வழிபடுறது. அப்ப எப்பவுமே நம்ம இந்த வெளியில தான் இருக்கோம், சுத்த வெளியில தான். அத வந்து நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. எப்படி மீன் வந்து தண்ணிக்குள்ள இருந்தாலும் தண்ணி அது உணராது. அந்த மாதிரி இந்த விண்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆ வெளிக்குள்ள தான் இருக்கோம். சுத்த வெளிக்குள்ள தான் இருக்கோம். இப்ப இந்த மாதிரி பஞ்சபூத வழிபாடு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி நெறைய பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு இங்க பார்க்குறோம். ராமாயணத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலே வந்து சொல்றாங்க. அந்த பாடலோட விளக்கம் மட்டும் நான் சொல்றேன். அஞ்சனை பெற்ற மைந்தன் அனுமனை வணங்கினால் பயம் அணு அளவும் வராது அப்படின்ற பாடல் வந்து அதுல ஒரு பாடல் சொல்றாங்க ராமாயணத்துல. என்ன பாடல்னா, அஞ்சிலே ஒன்று வாயு. அந்த வாயு மைந்தன் தான் அனுமன் இல்லையா? இப்ப அஞ்சிலே ஒன்று மண்ணு. அந்த மண்ல வந்து நிலத்துல பிறந்த அந்த சீதையை தேடி போறாரு. அஞ்சிலே ஒன்று கடல். அந்த கடலை தாண்டி போறாரு இல்லையா? சீதையை மீட்டு வர்றதுக்கு. இப்ப அஞ்சிலே ஒன்று ஆகாயம். அந்த ஆகாய வழியா பறந்து போறாரு இல்லையா? அஞ்சிலே ஒன்று தீ. அப்ப தீய வச்சு லங்கைய எரிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு பாடல் கூட அங்க குடுத்து, இந்த இவரை வழிபட்டா அவர் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு அது ஒரு பேரும் சொல்றாங்க. அப்ப இவர வணங்கும்போது நமக்கு அச்சமே வராது, பயமே வராது. நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெளிவாகவும், நுட்பமாகவும் உணர்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழிபாடு மற்றும் இல்லாம, அ இப்ப நம்ம அங்கங்க இருந்த இடத்துலருந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் எல்லாரும் ஒரு பொது இடத்துல போய் வணங்கணும் பஞ்சபூதங்கள அப்படின்றதுக்காக, ஒவ்வொரு பூதத்தோட பெயராலும் ஒரு தலங்கள், கோயில்களை ஏற்படுத்தி, அங்கேயும் அவர் குறிப்பிட்ட நாள்ல போய் அங்க வணங்கி வர பழக்கமும் இருந்தது. அப்ப நிலம் அப்படின்ற பூதத்திற்கு கோயில் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில். நீர் என்ற பூதத்திற்கு திருவானைக்கால்ல ஜம்புகேஸ்வரர் ஆலயம். நெருப்பு என்ற பூதத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை மிகவும் வந்து நெருப்பு சக்தி. இதுல ஒரு உண்மை என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, சிவமும் சக்தியும் ஒன்றே அப்படின்றத நமக்கு சொல்வதற்காக, உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும், சிவராத்திரி விழா அன்னைக்கு உருவானது தான் இந்த பெருமையுடைய இந்த திருவண்ணாமலை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருமால், பிரம்மன் 2 பேருக்குமே அக்னி வடிவமாக காட்சி தரார். யாருன்னா சிவன் வந்து. இப்ப கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் தான் நம்ம தீபாவளி திருநாள் வந்து தீப திருநாள் வந்து கொண்டாடுறோம். இல்லையா? அப்ப அந்த தீபம் வந்து மலையில ஏற்றப்பட்டு, மக்கள் பார்த்தீங்கன்னா, அரோகரா அப்படின்னு விண்ணதிர அங்க முழக்கமிடுறாங்க. அப்ப இறைவன் என்பது இங்கு ஜோதி வடிவானது, அக்னி வடிவமாக இருக்கிறான்றத உணர்த்துகின்ற ஒரு தலம் தான் இந்த திருவண்ணாமலை. அதே போல காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காற்றுக்கு வந்து சிதம்பரம் வந்து அ ந சாரி காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தி வந்து அந்த ஊர்ல இருக்கிற கோயில். ஆகாயத்துக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த மாதிரி ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு கோயில ஏற்படுத்தி அங்க வந்து வணங்குறாங்க. சரி. இப்ப இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல தோன்றியிருக்கிற அத்தனை பொருட்களாகட்டும், உயிரினங்களாகட்டும் எல்லாமே பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான். தோற்றப் பொருட்கள்லாம் பஞ்சபூதங்கள் சேர்ந்து வந்தாச்சு. அடுத்து இந்த உயிர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் உயிரா வந்தது. அப்போ பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்களை தவிர்த்து வேறு எதுவுமே இல்ல. அதனுடைய தொகுப்பு தான் உயிரினங்களும், அதன் அத்தனை தோற்றப் பொருட்களும். நாம இப்ப உணவு எடுத்துக்கிறோமா, அதுவும் பஞ்சபூதம் தான். பஞ்சபூதத்த தான் நாம உணவா எடுத்துக்கிறோம். ஏன்னா, இயற்கை வளங்கள் அத்தனையுமே பஞ்சபூதங்களோட தொகுப்பு. இயற்கை வளங்களிலிருந்து தான் வாழ்க்கை வளம் அத்தனையுமே நாம எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கை வளங்கள தான் வாழ்க்கை வளங்களா மாத்திக்கிறோம்.
அப்போ அந்த உணவை நம்ம சமைச்சு சாப்பிடணும், அதுவும் பஞ்சபூதம் தான். அப்ப நாம என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ, உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், உயிரினங்கள் எல்லாமே வந்து பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்களை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒரு இசைவான விகிதத்துல ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சேரும்போது, சரியான விகிதத்துல இது 5ம் சேரும்போது தான் நமக்கு முதல்ல உயிர் வந்து தோன்றியது. இப்ப ரொம்ப சயின்டிஃபிக்கா நம்ம போகல. உதாரணம் இப்ப எளிமையா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பாருங்களேன். இந்த இந்த பஞ்சபூதங்கள், கோள்களும், நட்சத்திரங்களும் எல்லாமே தோற்றப் பொருட்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள்னு பார்த்தோம். இப்ப உயிர் எப்படி வந்தது அப்படின்றதுக்காக. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அ அங்க வந்து எல்லா கோள்களாகவும், அண்டங்களாகவும் தோற்றப் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அப்போ உயிரினங்களா வரும்போது உயிர் எப்படி வரும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் இசைவான விகிதத்துல சேரணும். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, எளிமையா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாம என்ன பண்றோம், நம்ம நம்ம பாப்பா கிட்ட ஒரு நம்ம ம பொண்ணு ஒரு 10 வயசு, 12 வயசு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை. பையனோ, பெண்ணோ யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம, "இன்னைக்கு வந்து நம்ம பூரி செய்ய போறோம்மா, நீ மாவு கொஞ்சம் பெசஞ்சு வச்சுட்டு வாம்மா" அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, போய் கவனிக்காத போய் என்ன பண்றாங்க, கவனிக்கையா தெரியல ஏதோ ஒரு போயிட்டு என்ன பண்றாங்க, பூரி பெசைறேன்னு பெசஞ்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம போய் சரி அத போடலாம், செய்யலான்னு போய் பார்த்தா, அங்க வந்து சப்பாத்தியும் செய்ய முடியாது, பூரியும் செய்ய முடியாது. பார்த்தா தோசை மாவு மாரி தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுட்டாங்க. இப்போ அந்த மாவ நம்ம தண்ணி அதிகமா ஊத்தி கரைச்சதுல, உப்பு அதிகமா இருக்குது. எல்லாமே இப்ப அத வந்து நம்ம பூரி போட முடியுமா? போட முடியாது. சப்பாத்தியும் போட முடியாது. அப்போ இங்க என்னன்னா, அப்போ தோசை தான் வரும். நாம அந்த ஒரு உதாரணத்துக்காக. அப்ப எந்த அளவுக்கு இவ்வளோ மாவுக்கு இவ்வளவு தண்ணி, இவ்வளோ உப்பு, இப்ப தேவைப்பட்ட எண்ணெய், அந்த பதத்துல பெசையும்போது தான் அந்த பொருள் நம்மளால பண்ண முடியல. அந்த மாரி தான் இந்த பஞ்சபூதங்கள் வந்து இசைவா சேரணும், இணக்கமா சேரணும். அதுக்கு ஒரு விகிதம் இருக்கு. அந்த விகிதத்துல சேரும்போது, அங்க வந்து விண்கள் வந்து தனியா நுழைஞ்சு ஓடும்போது, அங்க உயிர் வந்தது. அப்ப இந்த மாதிரி அணுக்களோட எண்ணிக்கை சரியான விகிதத்துல அமைஞ்சுது. அது பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்து அணுக்கள் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி, அது சரியான விகிதத்துல அமையும்போது, அங்க வந்து உயிர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செல் உயிர் வந்தது. அந்த ஒரு செல் உயிர் தான் பெருகி, பெருகி விலங்கினங்கள் வரை வந்து இன்னைக்கு மனிதன் வரைக்கும் இப்ப வந்திருக்குது. சரி, இப்ப நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் எலும்பு சதையா இருக்குது. நீர் ரத்தமா இருக்கு. நெருப்பு வந்து சூடா இருக்கு. உடல் சூடா இருக்கு. காற்று மூச்சாக இருக்குது. விண் உயிராற்றலாக இருக்கு. இப்ப இந்த 5 பூதங்களும் அடுக்கடுக்கா நம்ம உடல்ல அமைந்திருக்குது. அப்போ உடல் மையத்துல பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கு. எலும்பை ஒட்டிய பகுதியில சதை இருக்கு. அதை அடுத்து ரத்தம், அதை அடுத்து உடல் சூடு, அதை அடுத்து காற்றோட்டம் ஓடிட்டு இருக்கு. அடுத்து உயிர். இது ஒண்ணோட ஒண்ணு ஃபர்ஸ்ட் கனமா இருக்கும். அடுத்தது அதை விட லேசா, லேசா இருக்கும், லேசா இருக்கும். அந்த மாரி ஓட்டம் அதிகமா இருக்கும். இந்த மாரி நம்ம உடம்புல இருக்கு. அப்ப பூமியின் மையப் பகுதிக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, பூமியோட மையப் பகுதிக்கு நம்ம போறோம். அப்படி போகும்போது அங்க என்ன மையத்துல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கனமான தங்கம், பாதரசம் இந்த மாரி உலோகங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில தான் அதை விட லேசான மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீரோட்டம். நமக்கு தண்ணி வரும் இல்லையா? பூமிய தோண்டுனா. இப்ப அதுக்கு மேல காற்று மண்டலம். அதுக்கு அடுத்து நமக்கு இந்த விண்வெளி இருக்கும். அப்ப இந்த மாதிரி தான் நம்முடைய உடலிலும் 5 பூதங்களும் அடுத்தடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, வரிசையா நமக்கு அமைந்துள்ளது. அப்ப நம்ம கை விரல்கள்ல கூட இந்த பஞ்சபூத தத்துவம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கை விரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, நாங்க படிக்கும்போது எப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அந்த நடுவிரல் மோதிர விரல் தான் நிலம். மோதிர விரல் ஞாபகம் வச்சுக்கிட்டா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் இப்படி. அப்ப மோதிர விரல் வந்து நிலம், சுண்டு விரல் நீரு, பெருவிரல் வந்து நெருப்பு, ஆட்காட்டி விரல் வந்து காற்று, நடுவிரல் விண்ணு. அப்ப இந்த மாதிரி இந்த விரல்கள்ல நமக்கு பஞ்சபூத தத்துவம் இருக்கும்போது, இதுக்கு முத்திரைகள் நம்ம விரல்கள் கொண்டு முத்திரைகள் செய்றோம். அப்ப இந்த முத்திரைகள் செய்யும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், சமநிலைப்படும். அதுக்காக தான் இந்த முத்திரைகள்லாம் செய்றாங்க. அப்ப நம்ம உள்ள உறுப்புகளோட கூட இந்த பஞ்சபூதங்களுக்கு தொடர்பு. அப்ப நிலம் எப்படி இருக்குது, எந்த உறுப்புகளோட தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணீரல், வயிறு.
நீர் வந்து நீர் மூலகம் நம்ம உறுப்பு எந்த உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், சிறுநீர்ப்பை. நெருப்பு வந்து இருதயம், சிறுகுடல் இதனோட தொடர்பு இருக்கு. காற்று மூலகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல், பெருங்குடல். விண் வந்து கல்லீரல், பித்தப்பை. இதுக்கு ஒரு சுவை இருக்கு. அப்புறம் மந்திரங்கள், இன்னும் நிறைய விஷயம் சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் போக வேணாம் இப்போதைக்கு. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம உடல் பஞ்சபூதங்களாலானது. உடல்ல என் பஞ்சபூத கூட்டு எப்படி இருக்கு? அப்ப நம்ம விரல்கள்ல எப்படி இருக்கு? உள்ளுறுப்புகளோட எப்படி எல்லாம் தொடர்பு கொண்டுள்ளது? அப்ப இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப இதுல அ நம் கை விரல்ல பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த பஞ்சபூதங்களோட பெருமை. பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத சொல்லி மாளவே மாளாது. இப்ப நாள் முழுவதும் நம்ம இந்த பூதங்கள ஐம்பூதங்களோட பெருமைய பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப நிலம் அதாவது இந்த 5 பேரோட அதாவது இந்த 5 பூதங்களின் நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இவங்களோட இந்த 5 பேரோட அருள் இல்லாம இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு புல், பூண்டு கூட நம்ம முளைக்கவே முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கு உட்பட உயிர் வாழ்வதற்கு, தங்குவதற்கு உறைவிடமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணு தான் இல்லையா? அனைத்திற்கும் இதுதான் ஆதாரமா இருக்குது. எல்லா உயிர்களிடத்தும் இந்த பூமி நிலம் வந்து பாத்தீங்கன்னா, பூமி தாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அன்பும், இரக்கமும் கொண்டவள் தான் இந்த பூமி தாய். அப்ப எல்லா வளங்களையும் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள் எல்லாமே மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நாம பிறக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அத்தனையும் வந்து இங்க உற்பத்தி செய்து வச்சுட்டு தான் நம்மள உயிரே வந்தது அப்படின்னு. இப்ப எல்லா வளங்களையும் இயற்கை சீற்றங்களையும் தாங்கி நம்மை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்போ உண்பதற்கு உணவாக நெல்மணி, காய்கனிகள், அப்போ நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே இல்லையா? உணவு, உடை, உறைவிடம். அப்ப பூமியில தான் நம்ம பிறக்கிறோம். பூமியிலேயே வளர்றோம். எல்லாமே பூமியில தான். கடைசியில முடியறது இங்க தான். அப்போ இதனோட பெருமை, மதிப்பு சொல்லி மாளாது. இதனோட உற்பத்தி ரகசியம் இந்த 5 விஷயம் சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களோட நம்ம தவம் செய்யும்போது, அதனோட பெருமை, மதிப்பு, அதனோட உற்பத்தி ரகசியம், அதனோட உயிர் கலப்பு பெறுது, அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து காப்பு பெறுதல், அதை வந்து நம்ம பயனுள்ள வகையில அத பாழ்படுத்தாம, பயனுள்ள வகையில நம்ம பயன்படுத்தணும். இந்த 5 வகையான இதுதான். சரி இப்ப நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு. அ வானம் வந்து நமக்கு மழையா பொழியுது, பூமி விளையுது. இப்ப வானம் வந்து மழை பொழியலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தோமா? இப்ப நீரின்றி உயிரினங்கள்லாம் என்ன ஆகும்? அழிந்துரும். அப்ப பயிர்கள் விளையாது. பூமி வந்து வற்றிவிடும். அப்ப அந்த வறண்டு விடும். இல்லையா? மக்கள் பசியால மாண்டு போவாங்க. இப்ப வானத்துல இருந்து மழை பெய்தாலன்றி தண்ணீரை மட்டும் நம்ம மனிதன் வேறு எந்த பொருளிலுமே நாம உற்பத்தி செய்து விட முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பூமியோட நீர்ப்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட 5,77,000 கனம் கிலோமீட்டர் நீரை வந்து நம்முடைய சூரியன் ஆவியாக மாற்றி வானத்துக்கு அனுப்புதுங்களாம். இப்ப மற்ற இடங்களை விட கடல்ல இருந்து தான் அதிகமான நீர் வந்து ஆவியாக மாறுது. அப்ப இதுல விந்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் வந்து இம்மி அளவு கூட நம்ம குடிநீரா அது அது ஒரு சொட்டு வாயில வைக்க முடியுதுங்களா? பயன்படுத்த முடியாது இல்லையா? ஆனா, ஒரு கால நீரே நம்ம குடிநீரா அ மாற்றணும் அப்படின்னா, லட்சக்கணக்குல நம்ம செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்ப இந்த ரசாயன மாற்றத்தை இயற்கையே தான் இலவசமா பரிசுத்தமான குடிநீராக, மழையாக மாற்றி, இந்த வானம் என்ன செய்யுது? பூமிக்கு நமக்கு அனுப்பி வைக்குது ஒவ்வொரு முறையும். இவ்வளவு மதிப்பு வாய்ந்த தண்ணீரை நாம் பழிக்கலாமா? அப்ப தாயை பழித்தாலும், தாயே நம்ம பழிக்கக்கூடாது. பழிக்கவே கூடாது தாயை. ஆனால் அப்பேற்பட்ட தாய கூட நீ பழிச்சாலும், தண்ணீரை பழிக்காதன்னு அந்த தண்ணீரோட பெருமைக்காக அந்த வார்த்தைய அவங்க சொல்றாங்க. நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெருப்பு வந்து மிகப்பெரிய சொத்து. நீங்க இந்த அந்த பஞ்சபூதங்களின் பெருமைய நீங்க சிந்திச்சா, இன்னும் நெறைய எவ்வளவோ விஷயம் இருக்கு. நம்ம இப்ப சும்மா 1, 2 விஷயங்கள மட்டும் நம்ம இப்ப பார்க்குறோம். இப்ப நெருப்பை கண்டு அஞ்சிய ஒரு காலம் உண்டு. ஆதி மனிதன் வந்து காட்டுத்தீயை கண்டு பயந்து ஓடி ஒளிந்த காலம்லாம் இருந்தது இல்லையா? முதல் முதல்ல அவன் மனிதன் சமைக்க கூட நெருப்பு இல்லாம, நெருப்பு கண்டுபிடிக்க தெரியாம,
காடுகள் தீப்பற்றி எரிந்த போது நெருப்பை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தோம். அப்ப அந்த காலம் போய் இப்ப மெல்ல மெல்ல நெருப்போட கூடி பழகத் தொடங்கி தனக்கு உற்ற நண்பனாக்கி கொண்டான் இன்னைக்கு. அப்ப பொருள்கள்ல அதிவேகமாக உண்டாகிற ரசாயன மாற்றம் தான் இந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் போது வெப்பமும் வெளிச்சமும் உண்டாகிறது இந்த நெருப்புல இருந்து. நம்ம உடம்புலயும் எல்லாமே இருக்கு இல்லையா? நெருப்பு எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுது நம்ம இன்னும் போனோம்னா அந்த சக்கரங்கள், தச 10 தச வாயுக்கள் இப்படி போனா இன்னும் நிறைய விஷயம் இதுல போய்கிட்டே இருக்கு. காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதன் வந்து உணவு இல்லாம நீர் இல்லாமல் கூட சில நாள் நம்ம வாழ முடியும். ஆனா காற்று இல்லாம சில வினாடி கூட வாழ முடியாது இல்லையா? காற்று மனிதனோட உயிர் மூச்சு. இயற்கையோட அற்புத பொருள் தான் இந்த காற்று. விவசாயத்திற்கும் இந்த பஞ்சபூத சக்தி இருந்த பஞ்சபூதங்கள் விவசாயத்திற்கு இந்த பஞ்சபூதங்களும் இணைந்து இருந்தாலும் காற்று வந்து மிக சிறப்பா விவசாயத்திற்கு அந்த மகரந்த சேர்க்கைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்படுது. இன்னொன்னு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காற்று இல்லைன்னா நம்ம வாய் மட்டும்தான் அசையுறது தெரியும். காதுல வந்து ஒலியே விழாது. அப்ப பேசுவதை ஒலியா மாற்றி நம்ம காதுகளுக்கு இந்த காற்று தான் எடுத்துட்டு போய் சேர்க்குது. இன்னும் நிறைய எவ்வளோ இருக்கு. காற்று வந்து மீடியாக காற்று இந்த மீடியமா வச்சு தான் இந்த ரேடியோல, டிவியில இதெல்லாம் பண்றாங்க. அப்போ ஒலி அலைகளை விரும்பியபடி மாற்றம் செஞ்சு என்ன பண்றாங்க, நம்ம ரெக்கார்ட் பண்றது, திரைப்பட அதுல வந்து திரைப்பட துறைகள்ல நம்ம விரும்பியபடி எல்லாமே பதிவு செய்யறது. நம்ம எந்த மூலையில இருந்து யாருக்கு யாரையும் நம்ம தொடர்பு கொள்றதுக்குள்ள இந்த காற்று சக்தி மிக பயனாக இருக்குது. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து நம்ம பேசி நம்ம சொல்ல மாளாத அளவுக்கு இது பயனை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. சரி, இப்ப இந்த சுருக்கமா போயிடலாம் நேரமின்மையால. நம்ம இந்த பஞ்சபூதங்கள் மேல எதற்காக எப்படி நாம் தவம் செய்ய வேண்டும்? இது வந்து கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். அப்ப எந்த பஞ்சபூதங்கள் மேல நம்ம எதற்காக நம்ம தவம் செய்யணும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நமக்கு எல்லாவற்றிலும் அலைகள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா? இப்போ இந்த அலைகளை வந்து நாம நமக்கு சாதகமா நம்ம மாத்திக் கொள்றதுக்காக தான். அப்ப எளிமையா மகிழ்ச்சி வந்து நம்ம எத்தனையோ பக்தியில நமக்கு சொல்லியிருந்தாலும், அதுல அறிவியல் பூர்வமான சான்றுகள் இருந்தாலும், நாம நேரம், காலம், பணம் எவ்வளவோ நமக்கு விரயமாகுதுல்ல. இப்போ நம்ம இருந்த இடத்திலிருந்து நேரடியாக நம்ம பஞ்சபூதங்களோடும், நவக்கோள்களோடும் தொடர்பு கொண்டு நமக்கு நண்பனாக ஆக்கிக் கொள்வதற்காக தான் இந்த தவத்தை நமக்கு கொடுத்தாங்க. அப்ப எந்த பொருளோடு நம்ம இணைந்தாலும் அதுவாகவே நாம மாறணும். இதுதான் வந்து ஆதிசங்கரர் கூறுகின்ற ஒரு அத்வைத தத்துவம். அப்ப ரெண்டா பார்க்கக்கூடாது, எதையுமே ஒன்னா பார்க்கணும். இப்ப இதுல என்ன பண்றோம் தவத்தில்னா, நம்முடைய ஜீவகாந்தாலேயே அந்தந்த பௌதீக பிரிவுகளோடு அந்தந்த கோள்களோடு நம்ம இணைக்கணும். எப்படி இணைக்கணும் அப்படின்னா, இப்ப நிலம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன் உதாரணமா. இப்ப நாமெல்லாம் ஆரம்ப காலத்துல எப்படி தவம் செய்திருப்போம்னா, பூமிக்கு மேல உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தவம் பண்ணியிருப்போம். இல்ல பூமிக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நம்ம தவம் செய்வோம். அப்படி இல்லாம நாம இது வந்து துவைதமா ஆகிடுது. இப்ப நாம வேற பூமி வேறன்னு நம்ம பிரிச்சிடுறோம். அப்ப நிலம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நல்லா மூச்சை இழுத்து 2-3 தடவை மூச்சை இழுத்து விடும்போது பூமி மையத்துல இருந்து மூச்சை இழுக்கிறோம். பூமி வரைக்கும் பூமியோட எல்லைக்கோடு வரைக்கும் அப்படியே மூச்சு விடுறோம். மூச்சு மையத்திலிருந்து அப்படியே இழுக்கிறோம், மூச்சை விரிக்கிறோம். அப்படி பூமியின் மையத்திலிருந்து மூச்சை இழுத்து விரித்து விரித்து பூமி அளவுக்கு விடும்போது பூமியாகவே நாம மாறிடுறோம். இப்ப நான் வேற இல்லை, பூமி வேற இல்லை. அப்படி செய்யும் போது அப்ப அந்த பூமியாவே நான் இருக்கிறேன்னும் போது அதனுடைய இயக்கம், சிறப்பு, வளங்கள் எல்லாமே நம்முடையதாக மாறிவிடுகிறது. இப்போ உயிரிலிருந்து வரக்கூடிய அலை தான் நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னா, அந்த நம்மளுடைய ஜீவகாந்த அலையை தான் பூமி வரை விரித்து அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய அலையோட நம்ம இணைக்கணும். அடுத்து கடல், அதாவது நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீர் மேல தவம் எடுத்துக்கும் போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கடல்ல ஒரு மழை துளி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மழை துளி எங்க இருக்குன்னு கடல்ல போய் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது போல நம்முடைய ஜீவகாந்தத்தை மழை துளி போல நினைச்சிட்டு கடலோட கலந்துடணும். அப்ப கடலாகவே நம்ம மாறிடணும்.
மகரிஷி வந்து அவங்க தவம் நேரடியா எடுக்கும்போது இதுதான் சொல்லி கொடுப்பாங்களாம். கடல்ல போய் ஒரு 10 அடி தூரம் நீங்க அந்த அலை வரும்போது உள்ள போய் நின்னுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடல் தண்ணி தான் கடல் மாரி தான் தெரியும். நம்ம சுற்றுல வேற எதுவும் தெரியாது. இது நாமளும் அந்த மாரி பார்த்துருப்போம் இல்லையா? நீரில் நின்று கடலையே கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து கொண்டு கண்ண மூடி அப்படியே பார்த்துட்டு கண்ண மூடணும். அப்ப கடலுக்கு மத்தியில நாம இருப்பது மாதிரி பாவித்துட்டு, நம்முடைய ஜீவகாந்த அலைய கடலோட நம்ம கலந்துடணும். இப்ப இந்த மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது செய்து ஒரு 2, 3 முறை செய்து, அந்த அனுபவத்த நம்ம பதிய வச்சுக்கணும். அப்படி பதிய வச்சுக்க போகும்போது, வீட்ல உட்கார்ந்து நம்ம இந்த தவத்தை செய்யும்போது, நமக்கு தானாகவே நீர் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த நீராகவே நம்ம மாறிடுவோம். அடுத்து நெருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட மையத்துல தான் அணுச்சிதைவு ஏற்பட்டு மிகப்பெரிய நெருப்பு குழம்பு ஏற்படுது இல்லைங்களா? இப்ப இந்த நெருப்பு குழம்பு தான் பீறிட்டு வந்து எரிமலைகளாக நீண்ட காலத்திற்கு பிறகு அது மலையாக மாறி அங்கங்க மலைகளா இருக்குது. இப்ப நெருப்போட ஒன்றி நெருப்பாகவே நம்ம இணைத்துக்கணும். நம்ம ஒரு நெருப்புன்றது மிகப்பெரிய சக்தி. அப்ப நம்மை ஒரு தூசாக நினைத்து, அப்ப நெருப்போட போய் நம்ம இணைச்சு, நானும் நெருப்பும் மட்டும்தான் அப்படின்னு அந்த நம்மளோட காந்தத்த அங்க காந்தத்தோட இணைக்கும்போது, நாம நெருப்பாகவே மாறிடுறோம். அப்ப நெருப்பின் மீது தவம். இந்த காற்றுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசமா இருக்குது இல்லையா காற்று? அந்த காற்று தான் காற்று மலத்தோ காற்று மண்டலத்தோட நம்ம சுவாசம் விட்டுட்டு இருக்கிறோம், இழுக்கிறோம், விடுறோம். அந்த காற்று மண்டலத்தோட கலந்து 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 விடுறது இல்லையா? அப்ப விரிந்து நாம இத செய்துட்டு அந்த காற்றே நனைக்கும்போது, காற்றாகவே மாறி நம்ம நிக்கிறோம். இந்த மற்ற அந்த பிரிவு பௌதிக பிரிவுல நம்ம நினைவுக்கு வரக்கூடாது. காற்றுனா காற்று. நீர்னா நீர், நிலம்னா நிலம். அது மட்டும் அதுவாகவே நம்ம மாறி நிக்கணும். அப்பதான் இந்த தவத்துடைய எல்லா பயனுமே நமக்கு கிடைக்கும். அப்ப இப்ப ஆகாய வெளியில விண் அப்படின்னு சொல்லும்போது, மனம் வந்து நுணுகி அந்த ஒரு விண்ணை மட்டுமே நம்ம பார்க்கணும். அப்ப விண்ணை பார்க்கிறோம். அப்புறம் அது சுழலுது இல்லையா? அப்ப அது சுழல்றத பார்க்கணும் அடுத்து. அப்புறம் அந்த விண்ணு தான் கோடான கோடி அண்டங்களாக வந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சு, மனச விரித்து எத்தனை கோடி நட்சத்திரங்களும் நம்ம மனதுக்குள்ள வந்துடணும். இப்ப இதுக்கு எப்படி நம்ம இத அனுபவம் பெறலாம் அப்படின்னா, இதுவும் மகரிஷி அவங்க சொன்னதுதான். அமாவாசை நல்ல இருட்டு அமாவாசை அன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில போய் படுத்துட்டு, வானத்த நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பார்க்கும்போது, அ அந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு அரை வட்ட வடிவில தெரியும் அந்த பிரபஞ்சம். அதே போல கீழ ஒரு அரை வட்ட பிரபஞ்சம். ஏன்னா பூமி சுத்த வெளியில தான் மிதந்துட்டு இருக்குது. இன்னும் கீழ பாதி பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? இப்படி அகக்காட்சியாக நம்ம பார்த்து இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம தவம் செய்யும்போது, நெனச்ச மாத்திரத்துல இப்படி அதுவாகவே நாம மாறிவிட முடியும். அதே போல இந்த உடலாக இருப்பதும் பஞ்சபூதம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஃபோனு, மைக்கு, அப்புறம் தண்ணி பாட்டில் எது வந்தாலும் எல்லா பொருட்களுமே பஞ்சபூத கூட்டு தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்சபூத விகிதாச்சாரத்தோட தன்மைக்கு ஏற்ப, அந்த இயக்கத்திற்கு ஏற்ப தோற்றங்களாக வந்தது. அப்ப அதனோட அணுக்களோட எண்ணிக்கை, அதனோட இயக்கம், வேகம், அதனோட திரிவு எவ்வளோ அணுக்கள் இருந்தது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு கோளும் வேறுபடுகிறது. பஞ்சபூதங்கள் வேறுபடுகிறது. எப்படி சூரியனாக, சந்திரனாக, அ புதனாக இந்த மாதிரி. அப்ப இது வேறுபட்டு இருக்கிறதால தான் இதனோட இயக்கமும் வந்து மாறுது. அப்ப இந்த இயக்கம் மாறுறதால, அது வெளிப்பாடாக வரும் அலையோட தன்மையும் அங்க மாறுது. ஒவ்வொரு கோளுமே அம் அந்த அந்த தன்மை வந்து மாறி நிக்கும். அப்ப அந்த மாறும்போது சூரியன் ஆரஞ்சு நிற அலையாக, புதன் பசுமை நிற அலையாக. ஏன்னா ஒண்ணு எண்ணிக்கை, அணுக்களின் எண்ணிக்கை, அது இயங்கும் வேகம், இயக்கம், திணிவு இதுக்கேத்த மாதிரி அந்த அலையோட தன்மை மாறுது. அப்ப எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொண்டாலும், அந்த பொருளோட தன்மைக்கு ஏற்ப மாற்றம் பெறும். அப்ப எந்த பொருளோட நம்முடைய அலை மோதுதோ, அந்த அலை நம்மோட வந்து மோதி, அலை இயக்க தத்துவப்படி அது மோதி பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த அலைகள் வந்து நம்ம கோள்களிடமிருந்தும் அலைகள் வருது. பொருட்களிடமிருந்தும் அலை வருகுது. இப்ப விண்ணு எப்போ வந்ததோ, இறைத்துகள் எப்போ வந்ததோ, அங்கேயே அலை வர ஆரம்பிச்சாச்சு. அப்ப அந்த அணுக்களின் தொகுப்பு தான் எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது,
அப்போ அந்த அலை இயக்கம் தான் எல்லாமே. அப்போ பொருள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாமே நமக்கு நன்மையை மட்டும் தருமானா அப்படி சொல்ல முடியாது. அப்ப நன்மையையும் கொடுக்கும், தீமையையும் கொடுக்கும். அப்ப இந்த அலைகளை நமக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் நாம பயன்படுத்தி கொள்றதுக்காக தான் இந்த பஞ்சபூத நவகிரக தவம். இந்த பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்திலிருந்து வருகின்ற ஆற்றல் நமக்கு ஒத்ததாகவும் நன்மை அளிப்பதாகவும் அமைவதற்காகத்தான் நாம இந்த தவத்தை நாம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் மகிழ்ச்சி நமக்கு இந்த மிக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தினம் செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடியா நம்ம ஒரு 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி, மற்ற நாட்கள்ல நம்ம நேரம் கிடைக்கும் போது அரை மணி நேரம், அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இப்படிதான் செஞ்சுக்கலாம். இப்ப காலையில எழுந்ததும் பாத்தீங்கன்னா நமக்கு அதுதான் ஐயா நமக்கு நன்றி உணர்வு தவத்திலேயே சிறப்பா எல்லாமே நம்ம பஞ்சபூதங்கள் கோள்கள் எல்லாமே அதுல கொண்டு வந்துரும். அப்ப உட்கார்ந்து நம்ம மூச்சை இழுத்துக்கிட்டே நிலம் அப்படின்னா ஒரு மூச்சு நிலம், அடுத்த மூச்சு நீர், இப்படி 5 பௌதிக பிரிவுகள் மீது ஒரு 5 மூச்சு, கோள்கள் மீது ஒரு 9 மூச்சு, பிரபஞ்சம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நனைஞ்சு அந்த பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் நாம வணங்கிட்டு, முன்னோர்களை வணங்கி, மகான்களை ஞானிகளை இவங்க எல்லாம் வணங்கி நம்ம அன்றைய வாழ்க்கையை தொடங்கும் போது நமக்கு மிக சிறப்பாக நம்மளுடைய அன்றைய நாள் சிறப்பாக அமையும் அப்படின்றதுதான். டைம் ஆயிடுச்சு, 7:02 ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். இந்த ஒரே ஒரு பாடலை சொல்லி நம்ம நிறைவு செய்துக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எதுக்காக அந்த பாடல்னா, நம்ம எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தார். அப்ப அந்த மாதிரி இந்த பௌதிக பிரிவுகளோடும் கோள்களோடும் நாம அது இணைந்து 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 நாம அதனோட நண்பனாக நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் போது அதனுடைய நல்ல தன்மைகள் எல்லாமே நமக்கு வரும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அடுத்ததாக நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பில் இறை ஆசிரியர் சிவஸ்ரீ அம்மா அவர்கள் சிறப்புரை தருவதற்காக இணைந்திருக்கிறாங்க. அம்மா அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நன்றி உணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை அவர்களை சுக்குமமாக நம்மோடு நிறைந்திருந்து இந்த நவக்கோள்கள் சிந்தனையை மிக சிறப்பாக தருவார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்தந்தையோட பாடல் நம்ம கேட்டிருக்கோம். நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். எப்படி பாக்குறாங்களாம்? நன்மை தரும் நவக்கோள்கள். அப்ப நம்மெல்லாம் ஏன் இப்படி கோள்களை பார்த்து பயப்படுறோம்? எனக்கு 7:30 சனி, ஐயோ எனக்கு அது அப்படி இருக்குங்கிறோம். ஆனா அருத்தந்தை அவ்வளவு அழகா பார்த்திருக்காங்களே அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போதுதான் நமக்கு அருத்தந்தையோட அந்த நவக்கிரக தவம் அந்த விளக்கங்கள் நமக்கு புரியுது. அதாவது இப்ப நம்ம பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள், கோள்கள், அண்ட சராசர சக்தி எல்லாத்தையும் அந்த நவக்கோள்கள் எல்லாத்தையும் பெற்றுட்டு அந்த சக்தியை பூமியில் உள்ள நம்மளோட தொடர்பு கொண்டு நமக்கு நல்லதை கொடுக்குது. இப்ப வாங்குற தன்மை அதை வாங்குற தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம முழுமையா அதை வாங்குற தன்மையா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாரும் ஒரே கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கேட்டுக்கிட்டே எழுதுவாங்க, அவங்களால ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்ப அதுவே வெளியில போயிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த உரையை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப அந்த கோள்கள் நல்ல ஆற்றலை கொடுக்குது. நம்ம கண்ணை மூடி தவம் பண்ணி பாவனை பண்ணி அதை வாங்கும்போது தான் அதோட ஆற்றலை நம்ம பெற முடியுது. அப்ப பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இறையுணர்வுகளை உணர்ந்த மகான்கள் தான் கோவில்கள் எல்லாமே கட்டியிருந்தாங்க. அந்த காலத்து கோயில்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். அதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்துக்கு அந்த தானியங்கள் தகடுகள்லாம் வச்சு பதித்து அந்த கோள்களை நெருக்கமா வச்சு 9 கோள்களும் அந்தந்த திசையை பார்த்து மாறி மாறி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சண்டை போட்ட கூட சொல்லுவாங்க, ஏன் அப்படி அங்கங்க கோள்கள் மதி நிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மதி அந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தி வாங்க, இந்த கோள்களை சுத்தி வந்துட்டு இன்னும் என்ன செய்வாங்க, நேரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போது எள்ளு எண்ணெல்லாம் வாங்கி அந்த இதுல சனிக்கிழமை எடுத்து ஊத்துவாங்க. அப்போ இத மாதிரி பக்தி மார்க்கத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ அருட்தந்தை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம என்ன, அதாவது ஜாதகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது நம்ம கோள்கள்லாம் என்ன சஞ்சாரத்துல இருக்குதோ அதுக்கு தக்கதான் நம்மளோட வாழ்க்கை முறை அமையுது. அதாவது நம்மளோட முன்னோரோட சஞ்சித கர்மத்தை நம்ம கொண்டுட்டு தானே வந்திருக்கோம். அந்த சஞ்சித கர்மத்துக்கு தக்கதானே இந்த கோள்கள் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில நம்ம பிறக்கிறோம். அததான் ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஜாதகம் எழுதுறவங்களும் சரியா எழுதி, உண்மையிலே ஜாதகம் ரொம்ப ஒரு சரியான ஒன்றுதான். ஆனா அதை சரியா எழுதி அதுக்கு சரியா சொல்றாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. நம்மளே பயந்து போவாங்களா விளக்கம் தெரியாம, அப்போ நீ அந்த கோயிலுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்மள என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாதகம் பார்க்குறவங்க திருப்பி விட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னோம்னா, மகரிஷி கூட அந்த ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம் செய்கை, ககனத்தில் கோள்களின் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், இதெல்லாம் நோய் வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்க, ககனத்தில் கோள்கள் நிலை. அதாவது அந்த கோள்கள் வந்து நம்ம அந்த நிலை சரியா இல்லை அப்படின்னா நம்ம உடல்ல என்ன இருக்கும் அப்படின்னா நோய். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், பாவப்பதிவோட அடையாளம் தான் உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், வாழ்க்கையில சிக்கல் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த உடல்ல என்ன ஆகும்னா ரசாயன மாற்றம் அடையுது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த ஓட்டங்கள்ல தடை ஏற்பட்டு அதுவே தான் நமக்கு என்ன வலியா வருது. அப்ப இந்த இயற்கை இதுல என்ன நம்மளுக்கு என்ன வருது, கோள்கள் நிலையும் அருத்தந்தை சொன்ன மாதிரி அதுக்கேத்த மாதிரி வருது. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப சூரியனோட ஒளி இருக்குது, நம்ம வந்து ஒரு இரும்பு துண்டு ஒண்ணு வைக்கிறோம், ஒரு மரக்கட்டை வைக்கிறோம், ஒரு புல் இருக்குது. இப்ப அந்த சூரியனோட ஒளி சரியா தான் இருக்குது. ஆனா இரும்பு துண்டு எப்படி இருக்குது, பயங்கர சூடாயிருது. மரக்கட்டை லைட் சூடு, புல் எப்படி இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு. அப்ப இரும்பு துண்டு மாதிரி நம்ம கருமையத்துல பாவப்பதிவுகள் அதிகமா இருந்தா கோள்கள் வந்து நமக்கு என்னதான் வருது, துன்பம் கொடுக்குது. அதுவே மரக்கட்டை அளவு கொஞ்சம் கம்மியா இருந்தா கொஞ்சம் துன்பம் கம்மியா இருக்கு. புல் மாதிரி இருந்ததுன்னா இப்ப கருமைய பதிவு இல்லைன்னா அது தொந்தரவே இல்லை. அப்ப கோள்களுக்கு வந்து இவங்க தான் அவங்க தான்றதெல்லாம் அதுக்கு கிடையாது. இந்த பதிவுகளை கழிச்சு நீ இறையுணர்வு பெறணும். அதுக்கு முக்கியமான கோள் எது அப்படின்னு இது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதே சூரிய ஒளி இப்ப ஊட்டியில பாத்தீங்கன்னா பயங்கர குளிரா இருக்கு, சென்னையில பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருக்குது. அது எதனால, அந்தந்த இடத்துக்கு தக்க அந்த ரிசீவ் பண்ற இது வந்து அப்படி இருக்கு. அது ஆனா சூரியனோட ஒளி ஒரே இதுலதான் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கால்ல ஒரு முள்ளு குத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளு குத்தினோடனே என்ன செய்வாங்க, ஒரு இதை வச்சு குத்தி எடுப்பாங்க. அது எடுக்கும் போது வலி பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அது எடுக்காம விட்டோம்னா கால் என்ன ஆகும், செப்டிக் ஆகி காலையே எடுக்க வேண்டிய நிலைக்கு போயிடுவோம். அப்ப நமக்கு இருக்கிற பதிவுகளை நம்ம வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். அப்ப அது என்ன பண்ணலாம், அறுத்தந்தி அதுக்கு 2 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நீங்க துன்பப்பட்டு கழிக்கணும், இல்லைன்னா நீங்க அடுத்தவங்க துன்பத்தை போக்கி கழிக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. அப்ப நம்ம கருமையத்தை தூய்மை பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எண்ணத்தால வையகத்தை வாழ்த்தலாம், எண்ணத்தால எல்லாரையும் வாழ்த்தலாம், எல்லார்ட்டும் ஒரு இனிய சொல் பேசலாம், எல்லாருக்கும் இந்த உடல் பயிற்சி, நம்ம இந்த மனவிலக்கலை பயிற்சிகளை எல்லாரும் தெரியாம விளக்கம் தெரியாம எல்லாம் எங்க கூட்டம் இருக்குன்னு அதிகமா பாருங்களேன், கோயில்லையும் ஆஸ்பத்திரிலையும் தான் கூட்டம் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இங்க போனா சரியாயிடாதான்னு கோயில் என்னென்ன நாள் எல்லாம் இப்ப வைகுண்ட ஏகாதசினா கோயில்ல கூட்டம், எல்லா நாட்கள்லயும் கோயில்ல கூட்டம். அப்புறம் வந்து செயலை தவறா செய்யும் போது அவங்களுக்கு எப்படி விளைவு நல்லதா கிடைக்கும். அப்ப அது உணராம மக்கள் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு அந்த தொண்டு செய்யலாம், பணம் இருந்தா பொருளால கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பதிவுகளை நம்ம போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மழை நீர் ஓடிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்மண் இருக்கிற இடத்துல போச்சுன்னா என்ன ஆகும், அந்த செம்மண்ணை கரைச்சி அப்படியே கலர் சகப்பா போகும். ஒரு களிமண் இருந்ததுன்னா அந்த கலர்ல அப்படியே போகும். அப்ப மழை நீர் தூய்மையானதுதான், அது எந்த மண்ணுல போகுதோ அதுக்கு தக்க அதோட நீரோட கலர் மாறுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கோள்கள் நல்ல நன்மை தர்ற கோள்கள் தான், என் கருமையத்துல இருக்கிற பதிவுக்கு ஏத்த மாதிரிதான் அது நடக்குது அப்படின்னு சொல்லணும். இதுல கொஞ்சம் அதிகமானது என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கோள். ஏன்னா சனிக்கு தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க, சனி ஈஸ்வரன். ஏன் அப்படின்னா நம்ம அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த சனி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ பூமியை அது சூரியனை சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுதா. இப்ப என்னோட கோள்கள் படி நான் இப்ப பிறந்திருக்கும் போது 10 வயசுல அந்த சனிக்கோள் வந்துன்னா அது அதால ஒண்ணும் கொடுக்க முடியாது. அந்த எனக்கு அந்த 7.5 சனி அந்த இது வருதுன்னா ஒண்ணும் பண்ணாது. அப்ப அடுத்த ரவுண்ட் எனக்கு எப்ப வரும், 30 வருஷம் கழிச்சு 40 வயதுல வரும். இந்த வயதுக்குள்ள நான் முன்னாடி பண்ண சஞ்சித கருமமோ அல்ல இந்த பிறவி எடுத்து 3 வயதுல இருந்து நான் பண்ண பிராராப்த கருமமோ இதை என்ன பண்ணும் வெளியே எடுத்து கொடுக்கறதுக்காக இப்ப நான் வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்.
இப்ப மேச ராசி வரும்போதே என்ன பண்ணும் அந்த சனி அப்படின்னா, என்ன கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிக்கும், கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ரிஷப ராசி வரும்போது இன்னமும் நல்லா இறுக்கி கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து அடுத்து அப்ப 7.5 வருடம், அதாவது முதல் முன்னாடி 2.5, அப்புறம் நடுவுல 2.5, அடுத்து 2.5. ஏன் அப்படின்னா அந்த 30 வருடம் அதை சுத்தியும் போது 12 ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருடம் அது எடுத்துக்கிடுது. அப்போ ஒரு 7.5 அப்படிங்கிறது முன் 7 பின் 7 நடுவுல 7, அதுதான் நம்ம 7.5 சனி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப மக்கள் அதுக்காக தான் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம மனவளக்கலை தீட்சை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஜாதகம் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா விதியை மதியால் வெல்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுல உயிர் மேலதானே தவம் பண்றோம். அப்ப நம்ம உள்ள பதிவுகள் அப்பவே வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதாவது சனி வந்து எனக்கு 40 வயசுல வரதா இருந்ததுன்னா, நான் 30 வயசுல மனவளக்கலைக்குள்ள வந்துட்டேன்னா, முதல்ல நான் என்ன பண்றேன், ஸ்டாப். அடுத்து பாவம் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறேன், புண்ணியம் தான் பண்ணணும், நான் இனி பதிவே இருக்குன்னு எல்லா விளக்கமும் நமக்கு மருத்தந்தை கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், புதிதாக பண்ணறத நிப்பாட்டுறேன். அடுத்து பழைய பதிவுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். அதாவது அந்த தவம் பண்ணி 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 எனக்கு மனோசக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு நான் நினைத்தது நடந்தால் சந்தோஷம், நான் நினைக்காது நடந்தால் இறைவன் நினைக்கிறது நடக்குது. அப்ப என்னோட கர்ம வினைக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா, என்னோட கர்ம வினையில பதிவில்லாம கொடுக்க முடியாதே அவங்களால. அப்ப அதை ஏத்துக்கொள்ற மனோபக்குவம் வந்து அதை அறிவால சிந்தித்து நான் என்ன பண்றேன், தெளிவாக்குறேன். அப்ப இதுதான் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஒண்ணு இல்ல, இப்ப அருட்தந்தை கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், வாழ்க வளமுடன் சொல்றோம்ல. அதுல அந்த உடல் நலம்னு சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இங்க கோள் வந்து நமக்கு நிக்குது. அதாவது சூரியன் எலும்போட, சந்திரன் ரத்தத்தோட, அந்த உடல் நலத்துக்கு. நீள் ஆயுளுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா சனிக்கோள். அது எதோட சம்பந்தப்பட்டது, நரம்புகளோட சம்பந்தப்பட்டது. சனிக்கோள் யாருன்னா ஆயுள் காரகன். நிறை செல்வம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய், சுக்கிரன், ராகு, புதன், இந்த 4 கோளுமே நமக்கு நிறை செல்வத்துக்கு உதவுது. உயர் புகழ் அப்படிங்கிறதுக்கு வந்து குருக்கோள் நமக்கு உதவியா இருக்கு. மெய் ஞானம் அப்படிங்கிறது வந்து ராகுகோள். சாரி, மெய்ஞானம் அப்படிங்கிறது வந்து கேதுகோள். கேது எதுக்குள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானக்காரகன். ஞானக்காரன்னா ஆன்மீகத்துல நம்ம உயர்றதுக்கு வந்து கேது வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். அதுல வந்து பணம்லாம் பெரிய அளவுல வராது. அவங்களுக்கு முந்தைய தலைமுறையில அவங்களுக்கு கேது வலுவா இருந்தா மட்டும்தான் அவங்க ஆன்மீகத்துல உயர முடியும். நீங்க நல்லா பாருங்களேன், எவ்வளவு பேர் ஆன்மீகத்துல உயர்ந்து வராங்கன்னா கொஞ்சம் பேரா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கேது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்ப நம்ம இந்த அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்றத துரியத்துல இருந்தோ இல்லைன்னா பேரிய ககலம் சக்திகளத்துல இருந்தோ நம்ம சொன்னாலே நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அருட்தந்தைய நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த குருவை வந்து குரு சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து நம்ம ரொம்ப தெளிவா பயன்படுத்தணும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த கோள்கள் வந்து இப்போ நம்ம பக்தி மார்க்கத்திலயும் அதே தான். மகான்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அந்த கோள்களோட தொடர்பு இருக்கு அப்படின்றதுனால, எப்படி பஞ்சபூதங்களுக்கும் ஒரு ஒரு கோள் இது விண்ணுனா சிதம்பரம் அப்படின்னு நம்ம வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி கோள்களுக்கும் என்ன, நவகிரகங்களுக்கும் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, சூரியன்னா திருமங்கலக்குடி, சந்திரன்னா திங்களூர், செவ்வாய்னா வைத்தீஸ்வரன் கோயில், புதன்னா வெண்காடு, குருனா ஆலங்குடி, சுக்கிரன்னா கஞ்சனூர், சனினா திருநள்ளாறு, ராகுனா திருநாகேஸ்வரம், கேதுனா கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு அந்தந்த ஊர்கள்ல அந்த ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால அந்தந்த கோள்களுக்கு அந்த ஊர் சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த 7.5 சனி வந்தவங்க எல்லாம் மேக்சிமம் எங்க போவாங்க, திருநள்ளாருக்கு போவாங்க. ஏன்னா அங்க சேட்டலைட்டே வந்து மேல போனா ஒரு நிமிஷம் நின்றுதான் அப்புறம் போகுமா. அந்த அளவுக்கு அது ஆற்றல் இருக்கு. உண்மைதான், அந்த சக்தி இறங்கதான். எல்லாராலையும் எல்லா கோயில்களுக்கும் நம்மளால போக முடியுமா, எல்லாத்தையும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கஷ்டம்தான், அது நடக்காது. ஆனா வீட்டுல இருந்தே அந்த கோள்களோட முடியுன்றதுதான் அருட்தந்தை நமக்கு கொடுத்த சிறப்பு. என்ன சொல்லியிருக்காங்க, பாவனை ஒன்று போதுமே பரமனை அடைவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீ பாவனை பண்ணாலே போதும் பரமனை அடையலாங்கும் போது இன்னொன்னு கூட அருட்தந்தை சொல்லுவாங்க. அதாவது சாட்சிக்காரன் கால்களை விடுறதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம், நேரம் அவங்கிட்டயே போயிடலாம், போய் அப்பான்னு சரணாகதி அடைஞ்சிடலாம். அதே மாதிரி அந்த கோள்கள்கிட்டயே போறோம், போய் அந்த கோள்களை விசுவலைஸ் பண்ணி மனம் முதல்ல என்ன ஆகுது நமக்கு அதுல அப்படின்னீங்கன்னா மனம் நல்ல விரியுது.
மனம் விரிந்து போகுது. 3 கோடி அப்படின்னா அப்படி விரிந்து போறோம். 9 கோடி அப்படின்னா அப்படி விரிந்து போறோம். 88 கோடி அப்படின்னா விரிந்து போறோம். மன விரிவு கிடைக்க கிடைக்க நம்மளோட எண்ணங்களும் எப்படி இருக்கு, விரியுது. மனம் குறுகும் போதுதான் என்ன வருது, தான் தனதுங்கிற ஒரு கடும் பற்று வருது. அந்த கடும் பற்று வரும்போதுதான் என்ன பண்ணுது, அந்த 6 தீய குணங்கள் நமக்கு வருது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம்ன்ற 6 குணங்களும் நமக்கு வருது. அப்ப மனம் விரியும் போது, நம்ம அந்த கோள்களோட விரியும் போது அந்த கோள்கள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நன்மையே செய்யுது. அதாவது நர அகம். நம்ம எண்ணம் குறுகணும்னா நரகம் நம்மகிட்ட தான். சுவரகம், ஸ்வர்க்கம். நம்ம எண்ணம் விரிந்து எல்லாருக்கும் உதவணுங்கும் போது சொர்க்கமும் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த கோள்களோட நம்ம என்ன பண்றோம், உயிர்கலப்பு பண்றதுக்கு நமக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க, சரியா? இந்த ஏ அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்த அருத்தந்தை பயிற்சிகளை சரியா பண்ணி, நவக்கிரக தமம் பண்ணி, புதிதாக பாவப்பதிவுகள் செய்யாம ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. பி அப்படிங்கிறவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த மனவளக்கலை, இந்த விளக்கங்கள் எதுவுமே அவர் தெரியாது. அவரு பாவம், அவர் பாட்டுக்கு அவர் வாழ்ந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏ அவரோட விதிப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நாள்ல இவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி, ஏ அப்படிங்கிறவருக்கு கையில ஒரு ஃப்ராக்சர் ஆகி அவர் ஒரு 2 மாதம் ஆஸ்பத்திரியில இருந்து கஷ்டப்படணும்ன்றது அவரோட விதி இருக்குது. பி அப்படிங்கிறவருக்கு என்ன இருக்குன்னா, ஹெல்மெட் போடாமல் தலையில அடிபட்டு பல லட்சங்கள் காலி பண்ணி பல மாதங்கள் ஆஸ்பத்திரியில கஷ்டப்படணும்னு அவரோட விதியில இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே வராங்க, அதே மாதிரி 2 பேருக்கும் டேஷ் ஆகுது. ஆனா இந்த ஏ அப்படிங்கிறவரும் விழுறாரு. அவர் கையில லேசா கோரையோட முடிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன நடந்திருக்கணும், ஆக்சுவலா ஃப்ராக்சர் ஆகி அவரும் ஆஸ்பத்திரியில 2 மாதங்கள் இருந்து வரணும் தான் அவரோட விதி. ஆனா அவர் பயிற்சி செய்து கோள்கள் நவகிரகங்களோட ஒன்றி புதிதாக பாவப்பதிவு செய்யாம நிறைய நல்ல காரியங்கள் செய்யும் போது அந்த விதி என்ன பண்ணுது, மதியால் வெல்லுதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம், தலைக்கு தலைப்பாகையோட போனது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த பி அப்படிங்கிறவருக்கு அதே அவர் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது அப்படியே நடந்து அவர் கஷ்டப்படுறாரு, சரியா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னோம்னா, நம்ம விதிப்படி நமக்கு என்ன இருந்தா கூட அது நமக்கு எப்படி போயிரும், சுலபமாக போயிரும். ஏன் அப்படின்னா, இப்ப நானும் ஒரு ஃப்ரெண்டும் வாக்கிங் போயிட்டே இருக்கிறோம். டெய்லி நாங்க அதே டைம் வாக்கிங் போறோம். ஃப்ரெண்ட் இல்ல, சாரி, ஒரு சாதாரண ஒருத்தர். அவர் அதே டைம் கிரவுண்டுக்கு வர்றாரு, நான் அதே டைம். ஆனா நாங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா 2 பேரும் அந்த டைம்ல மீட் பண்றோம். நான் என்ன பண்றேன், பேங்க்குக்கு போறேன். அங்க அதே ஆள் தான் உட்கார்ந்துருக்காரு, அந்த ஒர்க்ல இருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் நாங்க பேசினது இல்ல. ஆனா அன்னைக்கு அவர் கேட்கிறாரு, மேடம் நீங்க அந்த டைம் வாக்கிங் வருவீங்களா? நீங்க தானே மேடம்? ஆமாங்க சார், எனக்கு இந்த வேலை இதுன்னு நான் இங்க வந்திருக்கேன். கொடுங்க மேடம், நான் உடனே முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு வாங்கி முடிச்சு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, தினம் 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 நாங்க பாக்குறோமா, மீட் பண்றோமா, அதுல எங்களை அறியாமலே என்ன பண்றோம், ஒரு உயிர்கலப்பு. இந்த சார் டெய்லி வருவார்ல அப்படின்னு ஒரு உயிர்கலப்பு. அதே மாதிரி அந்த கோள்களோட நம்ம தினம் 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 உயிர்கலப்பு பெற 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 அது நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, ஃப்ரெண்ட் ஆயிருது. அந்த கோள்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிருது. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்து, ப்ளீஸ் இந்த போல பாக்ஸ்ல இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிருங்களேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு அவர் வாங்கி பேண்ட் பாக்கெட்ல வச்சு 4 நாளா மறந்தே போயிட்டே இருந்துருவாரு. அதை விட நானே போய் அந்த பாக்ஸ்ல போட்டேன்னா கரெக்டா அந்த லெட்டர் போய் சேர நேரத்துக்கு சேர்ந்துரும் பார்த்தீங்களா? அதேதான். நான் எங்கேயோ போய் ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து அவரு கடவுள்கிட்ட வேண்டதை விட நான் டைரக்டா என்ன பண்றேன், கோள்களோடையே போய் அதோட ஒன்றி நீ எனக்கு நன்மைதான் செய்வ, நன்மையே செய்யும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அந்த கோள் நமக்கு ஒண்ணு மனோசக்தியும் கொடுக்கும், அந்த வந்த விதியையும் சுலபமாக்கி கொடுக்கும். இதை நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப அருட்தந்தை கூட என்னாச்சு, 56 வயது தான் அவரோட ஆயுள் காலம். ஆனா அவர் வாழ்ந்த காலம் 96 வயது. எது, அந்த கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அவருக்கு இணங்கிருச்சு. அதனாலதான் அவரால அந்த மாதிரி குருவால வாழ முடிந்தது. குரு வாழ்ந்த மகான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிழமைகளும் அந்த 7 நாள் தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னீங்கன்னா சூரியனுக்கான நாள் அப்படின்றோம். இப்ப எல்லா நாட்களுமே சூரியன் தோன்றும் போது அந்த நாளுக்கான ஹோரை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நல்லா பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 என்ன வரும், 7:15 சூரிய ஹோரை அப்படின்னு இருக்கும். திங்கட்கிழமைனா 6 to 7 சந்திர ஹோரை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் ஹோரை. புதன்கிழமை அப்படின்னா புதன் ஹோரை. வியாழக்கிழமை அப்படின்னா குருஹோரை. வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரஹோரை. சனிக்கிழமைன்னா சனிஹோரை. நம்ம எப்போதுமே நம்ம தனாகர்ஷண சங்கற்பம் ஒரு நல்ல இது செய்யறோம்னா
குரு ஹோரையிலும் சுக்கிர ஹோரையிலும் தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா குரு அருளுக்கானவர், சுக்கிரன் பொருளுக்கானவர். அந்த ஹோரை வந்து ரொம்ப சிறப்பு. அப்ப பாருங்க, அதுலயும் என்ன வந்திருக்கு, அந்த கிழமைகளும் அந்த கோள்களோட ஒன்றி அந்த நாட்களும் அந்த ஹோரை தான். மெயினா என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதாவது மத்த கிரகங்கள் எல்லாமே சூரியன்ட்ட இருந்து தான் ஒளிய வாங்குது. அதுக்கு தன்னியா செயல்படக்கூடிய தன்மை கிடையாது. முழுவதுமாக அது எதுட்ட இருந்து வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ட்ட இருந்து தான் பவரை வாங்குது. இதுக்கு வந்து நம்ம மகரிஷியோட ஒரு பாடல் கூட நம்மளுக்கு நினைவு இருக்கும் பாருங்களேன். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல. அந்த நிலவு ஒளிக்கு வந்து யாரால, சூரியனாலதான் அதுக்கு அந்த நிலவுக்கு ஒளி கிடைக்குது. அதே மாதிரி உனக்கும் நான் இப்ப பேசுறேன்னா இது நான் பேசல, அருட்தந்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி நான் என்ன பண்றேன், கொடுக்கதான் செய்யறேன். அப்போ ஒருத்தங்க பாராட்டினா எனக்கு என்ன வரக்கூடாது, தன்முனைப்புங்கிறது வரக்கூடாது. அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்க, உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளியே என்று உணர்ந்த அடங்கு. அடங்கு அந்த வார்த்தைகள் மகிழ்ச்சி சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதை எப்படி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, உனக்குள்ள தன்முனைப்பு வந்துடாம. ஏன்னா நீ இது குறுக்கிட்டு இருந்து தான் வாங்கியிருக்கிற. அது எதுக்கு கொடுத்திருக்காங்க, என் ஒளியே சிறந்ததே நீ ரவி ஒளி ஏன் எனக்கு, என் ஒளியே பெரிய ஒளி, எனக்கு எதுக்கு சூரியனோட ஒளின்னு நிலவு நினைச்சிச்சுன்னா அங்க என்ன நினைக்கும் என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும் அப்படின்னு அந்த கவியில கொடுத்திருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த எல்லா கோள்களுமே சூரியன் இருந்துதான் ஒளிய அந்த வாங்குது. ஆனா என்னன்னா அந்த சூரியனோட ஒளி அந்த கோள்களுக்குள்ள போய் அதோட தன்மையை எடுத்து வெளியில வரும்போது அது பசுமை நிறம். புதன்னா பசுமை, செவ்வாய்னா சிகப்பு, சந்திரன்னா வெண்மை, இந்த கலர் சாம்பல், குருனா மஞ்சள், இந்த மாதிரி கலர் மாறி வருதுனாலும் அது யார்கிட்ட இருந்து தான் வாங்குது அப்படின்னா சூரியன் இருந்து வாங்கி அதனோட தன்மையை சேர்த்து வரும்போது, நம்ம ஒரு பேப்பர் எல்லாம் வச்சுட்டு சூரிய ஒளியில ஒரு ரெட் கலர் பேப்பர் வச்சா அந்த பக்கம் ரெட் லைட் வரும், கிரீன் கலர் பேப்பர் வச்சா கிரீன் லைட் வரும்ல, அத மாதிரிதான் அந்த கோள்களோட இது வரும். அப்ப முழுமையானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான். அதுதான் எல்லாத்துக்குமே அந்த ஒளியை கொடுத்துட்டு இருக்குது. இதுல வேல்யூபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மற்ற கோள்கள்ல எல்லாம் இப்போ வந்து புதன் இருக்கு அப்படின்னா அது 88 நாட்கள்ல ஒரு ரவுண்ட முடிச்சிருது. அப்போ நம்ம கருமையத்தில் உள்ள பதிவுகளை அது பெருசா அது கொண்டு வர முடியாது. நீங்க கோயில்கள்ல கூட பார்த்திருப்பீங்க, குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அப்படிங்கறதுதான் முக்கியத்துவமா கொடுத்திருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அது ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் இருந்து 12 வருடம் ஆனாதான் அந்த சூரியன் ஒரு சுத்து முடிக்குது. அதே சனிக்கோள் அப்படின்னா ஒவ்வொரு ராசிலும் 2.5 வருடம் எடுத்து 30 வருடம் எடுக்குது அந்த இது ஒரு ஒரு ராசிக்கும். அப்ப சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கோள்கள் அந்த கோயில்கள்ல அந்த பக்தி மார்க்கத்திலே அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி அதை வேண்டி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கொரோனா வந்துச்சு அப்ப கூட யோசித்து பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சூரியன் சூரியன் இருக்குதா, சூரியன்ல இருந்து 2 பக்கமும் என்ன, நம்ம ராகு கேதுக்கு என்ன சொல்லுவோம், சூரியனின் மையத்தில் அணுக்கள் செயலென்று நின்று விடுகினா அவை சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் இல்லை, இதுவே கரும்புலி எனப்படுகிறது. மேலும் அவை மிக மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியோடு இணையுது. அப்ப சூரியனின் 2 பக்கமும் இருக்கிறது வந்து காந்த அலை பாதை தான். அதுக்கு தனியா வீடு கிடையாது. மற்ற கோள்களுக்கெல்லாம் வீடு இருக்கு, அந்த இதுக்கு மட்டும் வீடு கிடையாது. இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமி பக்கத்துல இந்த பக்கம் சுக்கிரன் இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் இருக்குது. இப்ப சுக்கிரனும் செவ்வாயும் எப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு அவசரம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு அவசரம்னா இந்த மாதிரி இந்த உடம்பு சரியில்லை இன்னைக்கு இதை ஹெல்ப் பண்றீங்களா உடனே வந்து பண்ணுவாங்க. அத மாதிரிதான் நம்மளுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம், இப்படிதானே? அதே மாதிரிதான் நம்ம சந்திரன், நம்ம பூமி கிட்டையே 2,30,000 மைலுக்குள்ள நம்மள பூமியே அது சுத்தி வருது. மத்ததெல்லாம் சூரியனை சுத்துது, சந்திரன் என்ன பண்ணுது, பூமியை சுத்துது. அப்ப அதுவும் நமக்கு ரொம்ப நெருங்கியது. இந்த குருவும் சனி என்னன்னா இந்த வருடம் ஆகுகிறதுனால நம்ம பதிவுகள் எடுக்கிற காலம் அதிகமாகிறதுனால அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா, சனிக்கோள் வந்து நம்ம கர்ம வினையை கழித்து நம்ம இறைவனர் பெறது கொண்டு போகுது. இப்ப ஆக்சுவலா கொரோனா காலத்துல நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, சூரியன் நடுவுல இருக்குது, நல்லா அப்படியே பாவனை பண்ணி பாருங்க. புதன் வந்து சூரியன் அந்த ராகு கேதுவை கடக்கணும், 2 பக்கமும் அந்த காந்தலை பாதை போகுது. இப்ப அந்த புதன் கடந்து வரணும்னா அந்த 88 நாள் அப்படிங்கிறதுனால ராகுவ 44 நாள்ல கேதுவ 44 நாள்ல கடந்து போயிடும். அதனால அதுக்கு பெரிய பதிவு ஒண்ணும் வராது. அதே நேரத்துல
குருகோள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காந்தலை பாதை நல்லா பாருங்க, அந்த காந்தலை பாதை 2 பக்கமும் போகுது. இது சூரியனை அப்படியே சுத்தி சுத்தி எல்லா கோளும் வருதுன்னா 2 பாதையும் அது கடக்காம எந்த கோளாலையும் சுத்த முடியாது. அப்படிதான் இப்ப சனிக்கோள் அப்படின்னா அது 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ராகுவையும் கேதுவையும் கிடக்கும். அப்ப அது கடக்கும்போது பதிவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லா பதிவுகளும் நம்ம உடல் செல்கள்ல, மூளை செல்கள்ல, கருமையத்துல, வான்காந்தத்துல, ஜீவகாந்தத்துல எல்லாத்தையும் பதிவுது. அப்ப அந்த கோள்கள்லயும் அந்த பதிவு இருக்குது. நம்மளே சொல்லியிருக்கோம்ல, பஞ்சபூதங்கள்லாம் சீற்ற மரதானே செய்து இது புயல் வருது, வெள்ளம் வருது, சுனாமி வருது, இது எல்லாம் என்ன எரிமலை இதாகுது, நிலச்சரிவு ஏற்படுது, இதெல்லாம் நம்ம பண்ற பாவப்பதிவுல இயற்கை ஒரு அளவுக்கு தாங்கிட்டு முடியாம அது சீற்றமா கொடுத்துருது. அதே மாதிரி இந்த கோள்கள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த கேது இருக்குல்ல, அந்த கேதுக்குள்ள அட் அ டைம்ல 4 கோள் கிராஸ் பண்ணிருச்சு. அந்த 2019 டிசம்பர்ல 4 கோள்கள் அந்த கேதுவை கிராஸ் பண்ணிச்சு. ராகு அப்படிங்கிறது எப்படின்னா விரிக்கக்கூடியது, கேது அப்படிங்கிறது ஒடுக்கக்கூடியது, அதுவும் ஞானகாரகன், அந்த ஆன்மீகத்துக்கு உயர்ந்த கேது. இதுக்குள்ள 4 போகும்போது என்னாச்சுன்னா பதிவுகள் அதிகமாக, அந்த கோள்களுக்கு என்ன இருக்குன்னா அது ஒரு அலை இருக்கு, அலையை தாங்கி கொண்டே போகும். அந்த எந்த பொருள் மீது மோதுதோ அந்த அலைக்கு அதை பிரதிபலிக்கும். அப்ப அந்த மாதிரி வந்ததுதான் இந்த கொரோனாங்கிற நுண்குருமியை கொடுத்து உலக அளவுல என்ன பண்ணிச்சு மக்களை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் வரும், அந்த ஊர்ல உள்ள மக்கள் அந்த பாதிப்பு அடைவாங்க. எங்கோ ஒரு இடத்துல ஒரு காலரா அப்படின்னு வரும், அந்த மக்கள் அதை பாதிப்பாங்க. ஆனா உலக அளவுல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தான் நமக்கு நடந்தது. அந்த உலக அளவுல நடந்த கொரோனால பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா, இப்போ ஒரு மழை தண்ணி, நல்லா மழை பெய்யுது, ஒரு 5 பசங்க நல்லா விளையாடுறாங்க. அந்த 5 பசங்கள்ல 2 பையங்க மழையில நல்லா நனையிறாங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு பண்ணல. ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான காய்ச்சல், ஒரு பையனுக்கு பயங்கரமான சளி, ஒரு பையனுக்கு வீசி. இப்ப மழை தண்ணியில பிரச்சனையா? இல்ல. அப்ப அந்த பசங்கிட்ட என்ன, அந்த 2 பையங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, அவங்களுக்கு அது உள்ள போய் ஒன்றும் பண்ணல. ஆனா இந்த மற்ற பையங்களோட உள்ள நோய் பதிவை என்ன பண்ணுது, அந்த மழை நீர், தூய நீர் அவங்களை வெளியில கொண்டு வந்து அதை சரிப்படுத்துது. அதே மாதிரிதான் அந்த கொரோனா நுண்கிருமி நம்ம எல்லாருக்குள்ளேயும் போச்சுதான். ஆனா இந்த பயிற்சிகளை நல்லா பண்ணி, நுரையீரல் பயிற்சி பண்ணி, இந்த தவம் பண்ணி வந்த மனவளக்கலை அன்பர்கள் பெரும்பாலானோரை எந்த பாதிப்பும் பண்ணல. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய இது வச்சிருந்தாங்க, அவங்க பணத்தால எதையும் சாதிக்க முடியும். ஆனா பாவம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. எல்லாம் என்னன்னா அவங்க கருமைய பதிவு அப்படி ஆயிருச்சு. அவங்க கருமைய பதிவுனா அவங்க பாவம் கூட நல்லவங்களா இருந்திருக்கலாம், அவங்க முன்னோர் பதிவு ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம். ஒரு சிலர் பல லட்சங்கள் ஆஸ்பத்திரியில செலவு பண்ணி வந்தாங்க. 2வது இறைவன் என்ன நினைப்பாருன்னா, ஒரு சின்ன தண்டனை கொடுத்து நம்மள மாத்தலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இறைவன் பக்கம் திரும்பி பார்க்காம நம்ம செயல்களை செய்யறதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் என்ன சொன்னாருன்னா, எப்பா எளிமையா வாழு, ரொம்ப ஆடம்பரத்துக்கு போகாத, பாவம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை, அரிசி கடை, காய்கறி கடை, அவசியமான மெடிக்கல் கடை, முக்கியமான ஒரு கடைகளை மட்டும் திறந்து வச்சுட்டு குறிப்பிட்ட டைம் திறந்துட்டு வாங்கி வந்துட்டு நம்ம அப்பவும் வாழதான் செஞ்சோம், அழுமையா வாழ்ந்தோம். அப்ப அதோட விட்டுட்டோமா, இறைவன் கொடுத்த தண்டனையை ஏத்துட்டு திருந்தணும்ல. இப்ப திருப்பியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், பாவத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த டைம்ல அதே நேரத்துலதான் இந்த மன்றங்களுக்கு போக முடியாம, இப்ப கோயில் நடையெல்லாம் அடைச்சிட்டு பக்தியில உள்ளவங்களும் ஐயோ கோயில் போக முடியலேன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. மன்றங்களும் அடைக்கப்பட்டுருச்சு. அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜூம் ஓப்பன் பண்ணலாம், மன்றம் மூலம் முடியாதவங்க ஜூம் ஓப்பன் பண்ணலான்னு வரும்போதுதான் எல்லா மண்டலங்கள்ல இருந்தும் ஜூம் ஓப்பன் ஆச்சு. ஜூம் ஓப்பன் ஆனது அப்படியே நம்மளுக்கெல்லாம் கையில அப்படியே கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருந்தது. அப்பதான் இறைமதன் ஐயா கூட சாதனை மார்க்கம் அப்படின்னு தொடங்கினாங்க. நாங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் அப்ப அங்க உள்ள போய் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 4:20க்கு தொடங்குனாங்கன்னா இதே மாதிரி 7 மணி வரைக்கும் நடக்கும் நிகழ்வுகள். அதில் ரெகுலரா நாங்க பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் ஆசிரியர்கள் நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. ஆழியார்ல உரை, ஒரு மண்டலங்கள்ல உரை. அதாவது நல்ல பேராசிரியர்கள், இறையுணர் பெற்ற நல்ல பேராசிரியர்கள்லாம் அந்தந்த ஊருக்குள்ள இருந்தவங்க உலக அளவுல பிரபலமானாங்க. நமக்கு இறை சிந்தனை நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, ஆன்மீகம் உயர்ந்துச்சு. அருத்தந்தை உலக சமாதானம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு இது ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, நான் திருநெல்வேலியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் இதுல இணைஞ்சிருக்கோம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு
நிலை பார்த்தீங்களா, அதே கொரோனா தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பயப்படவே வேண்டாம். நம்ம தெளிவான ஒரு நிலைக்குள்ள நம்ம வரணும். அதுதான் நம்மளோட சிந்தனையில இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இறை சாதனை மார்க்கத்துல 108 நாள் இறையுணர்வு பெறுவதற்கான வழிகள், எத்தனை மலையப்பாளையத்துல பயிற்சிகள், எத்தனை விஷயங்கள். யூடியூப் போனீங்கன்னா எத்தனை பேராசிரியர் உரை, இது எல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஆன்மீகத்துல நல்ல ஒரு நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த நிலையும் அதே கொரோனா கொடுத்தது தான். அந்த பதிவு கழிக்கிறதுக்காக வந்த அதே கொரோனா தான் இதையும் கொடுத்துச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மடியில என்ன சொல்லுவாங்க, கனம் இருந்த பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. என் கருமையத்துல பதிவு இருந்தா அதுக்கானதை நான் அனுபவிக்கிறேன். கருமையத்துல பதிவு இல்லைன்னா அது ஒண்ணும் என்ன பண்ணாது. நான் இனி எந்த துன்பமும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். துன்பப்படுறவங்களுக்கு என்னால எந்த அளவுக்கு தொண்டு செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். நவக்கிரக தவத்தை நல்ல பஞ்சபூத நவக்கிரக தவத்தை உணர்ந்து உணர்ந்து பண்றேன். இந்த நிலைக்குள்ள நம்ம வந்தோம்னா புதிதா பதிவு பண்ண மாட்டேன். பழைய பதிவுகளையும் நான் கழிக்கிறேன். இந்த தெளிவான ஒரு மனநிலை நமக்கு வரும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னோனீங்கன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நிறைவா இருக்கும். நம்ம எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நன்மை தரும் நவக்கோள்களா தான் அது நமக்கு இருக்கும். குரு எப்போதுமே நமக்கு நம்மளோடயே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் இந்த இறை சாதனை மார்க்கும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாகவும் நாம் நினைத்து நம்ம இந்த பிறவில இறையுணர்வு பெறுவதற்கு நன்மை தரும் நவக்கோள்கள் நமக்கு எப்பொழுதுமே துணை செய்யும் அப்படிங்கிறத நம்ம நிறைவா சொல்லலாம். அதே மாதிரி அந்தந்த ட்ரெஸ் கலர், அந்தந்த கலருக்கு நம்ம அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த ட்ரெஸ் போடும்போது நமக்கு அதுல இருந்து ஆற்றல் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உணவுகள் அதோட நெருங்கிய தொடர்பா இருக்கும் பாருங்களேன். இப்ப சூரியன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சப்பாத்தி இது சாப்பிடலாம். சந்திரனா நெல், அந்த செவ்வாய்க்கிழமை துவரை பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிடலாம். புதன்கிழமைனா பச்சை பயிறு சுண்டல் சாப்பிடலாம். குரு அப்படின்னா கொண்டக்கடலை. நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கொண்டக்கடலை மாலை வாங்கி குரு இதுக்கு கொண்டு போடுவாங்க, அந்த குரு பகவானுக்கு. சுக்கிரன்னா சுக்கிரனுக்குள்ளது மொச்சை. சனினா எள்ளு, அதுவும் தெரியும். சனிக்கிழமையான நம்ம என்ன பண்ணுவோம், எள்ளு எண்ணெய நம்ம போடுவோம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ப நம்ம எப்படி மனதுல நினைச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. நவக்கோள்களை நம்ம தவம் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணர்ந்து 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 நம்ம சொல்லணும். அதாவது சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியதுன்னா அப்படி நம்ம விரிந்து போகணும். 19 லட்சம். அது ஆரஞ்சு நிறம்னா அப்படி நம்ம சூரியன் நம்ம பார்த்திருக்கோம். பார்க்காட்டாலும் நம்ம பாவனை பண்ணலாம். அது எலும்போடு தொடர்புடையது. அந்த காந்தல கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். ஏன்னா அந்த உடல்லையும் உயிர்லையும் போய் அந்த காந்தலை கதிர்கள் போய் நமக்கு அந்த எலும்புக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்குது. சூரியனின் காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. இப்படி ஒன்னொன்றி உணர்ந்து உணர்ந்து சொல்லி அடுத்த குரு எங்க கூட்டு போறாங்க, பிரபஞ்ச களத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க என்ன இருக்குது, 27 நட்சத்திரம், 12 ராசி மண்டலம். நம்ம எந்த நட்சத்திரம் எந்த ராசியா இருந்தாலும் அது நமக்கு நன்மை தான் செய்யும். ரெண்டாவது, அதுவும் இந்த கிரகங்களோட தொடர்புடையதுதான், அதோட அது லிங்க் ஆனதுதான். அதனால அதையும் தாண்டி சுத்தவெளி போறோம். சுத்தவெளியில அதுதான் நம்ம வந்த பாதை, எதுவும் அங்கதான். எல்லாமே இறைவன் தான். அதுவே தான் எனக்குள்ளவும் 5 பூதங்கள் ரத்தமாவும் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த பஞ்சபூதங்கள் அதுதான். எல்லாமே இறைவன் தான். அதாவது இறைவனே என்னுள்ள இருக்கிறார், நானே இறைவன் தான், எல்லாம் பார்க்குற எல்லாருமே இறைவன் தான்ற இறை காட்சியோடு எந்த ஒரு உயிருக்கு துன்பம் செய்விக்காமலும், எங்கு எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதை போக்கும் அளவுக்கும் நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முயல்வோன்னு சொல்லி அந்த தவத்தை நம்ம நிறைவு பண்றோம். அதனால இனியும், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கம் தெரியாதவங்க அப்படின்னா இங்கேயும் பார்ப்பாங்க அங்கேயும், அதாவது இந்த உரையும் கேட்டுக்குவாங்க, போய் ஜாதகமும் பார்ப்பாங்க, கோயிலுக்கும் போவாங்க. கோயில் போறது தவறே கிடையாது. கோயில் மகான்கள், இறைநிலை உணர்ந்த மகான்கள் தான் கொடுத்துருக்காங்க. அங்க போய் குருவே நான் அடைந்த அந்த பிரம்மஞான பேரை இங்க வர்ற மக்கள் எல்லாரும் அடையணும், எல்லாரும் இந்த துன்பம் நீங்கணும், உலகமே சமாதானம் ஆகணும்னு விரிந்து வாழ்த்திட்டு வரலாம். சரியா? ஆனா இன்னும் பயந்து பயந்து போய் அங்க அர்ச்சனை பண்ணி இங்க கொடுத்து ஏமாந்து இந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. தெளிவான மனநிலை இருக்கணும். இறை சாதனை மார்க்க அன்பர்கள், அருட்தந்தையோட சீடர்களாகிய நம்ம எல்லாரும் தான் இந்த உலக சமாதானத்திற்கான ஒவ்வொரு இறை தூதர்கள் நம்ம மனசுல வச்சு நாம் அதன்படி வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு துன்பத்தை போக்கும் அந்த தொண்டை செய்து நம் கருமைய பதிவை நீக்கி இப்பிறவில் இறையுணர்வு பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட இறை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்